ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 3ஆம் வகுப்பில் இருக்கிற அறிவியலில் 3வது பருவம் அலகு 2 விலங்குகளின் வாழ்க்கை இதற்கான புக் பேக் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பேஜ் நம்பர் 90 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 90 பாருங்கள். ஃபஸ்ட்டு இது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபஸ்ட்டு ஒன் வேர்டு, கொசுவை போல உணவை உறிஞ்சும் உயிரினம் டேஸ். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஈல கொடுத்துருக்காங்க பாருங்கள், வண்ணத்து பூச்சி. ரெண்டாவது ஒன் வேர்டு, கரடி சில நேரம் பூசணிக்காயும் சில நேரம் மீனையும் உண்ணும், எனவே அது டேஸ். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆவணால் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அனைத்துண்ணி. மூணாவது ஒன் வேர்டு, கொட்டைகளை உடைத்து விதைகளை உண்ண ஏற்ற அழகினை பெற்ற பறவை எது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆல இருக்குது பாருங்கள், குருவி. அதை வந்து குறிச்சிக்கோங்க. அடுத்து நாலாவது, ஊன் உண்ணும் விலங்குகள் சிறப்பான டேஸ் பெற்றுள்ளன. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஈல இருக்குது பாருங்கள், கோரை பற்கள். அஞ்சாவது, யானை ஒரு டேஸ். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆல கொடுத்துருக்காங்க பாருங்கள், தாவர உண்ணி. ஆறாவது, ஊன் உண்ணியை தேர்ந்தெடு. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆவணால் இருக்குது பாருங்கள், சிங்கம். அடுத்து ஏழாவது ஒன் வேர்டு, உணவு சங்கிலியில் பாம்பிற்கு முன்வரும் விலங்கு எது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆவணால் கொடுத்துருக்காங்க பாருங்கள், தவளை. இந்த 7 ஒன்வேர்டுக்கு ஆன்சர் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த பக்கம் பாருங்கள். 8வது ஒன்வேர்டு, உணவு பழக்கத்தின் அடிப்படையில் கரடியை போன்று உணவு உண்ணும் விலங்கு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஈல கொடுத்துருக்காங்க பாருங்கள், கோழி. அடுத்து 9வது ஒன்வேர்டு, வாழிடத்தின் அடிப்படையில் பொருந்தாதது எது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆல கொடுத்துருக்காங்க பாருங்கள், மான். 10வது ஒன்வேர்டு, பின் வருவனவற்றுள் மாறுபட்ட உணவு பழக்கம் கொண்டது எது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஈல கொடுத்துருக்காங்க பாருங்கள், நாய். அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக்க. டேஸ் ஒரு சிறிய வாழிடம். ஆன்சர் வந்து காடு. அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வண்ணத்து பூச்சி பூவிலிருந்து டேஸை உறிஞ்சுகிறது. ஆன்சர் வந்து தேனை. மூணாவது ஒன்வேர்டு, உளி போன்ற அழகை பெற்றுள்ள பறவை டேஸ். ஆன்சர் வந்து மரங்குத்தி. நாலாவது, கிளி டேஸ் உணவாக உண்ணும். ஆன்சர் வந்து தானியங்களை. அஞ்சாவது ஒன்வேர்டு, உணவு சங்கிலி எப்பொழுதும் டேஸ் இருந்து தொடங்கும். ஆன்சர் வந்து தாவரத்தில். அடுத்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. முதல் கொஸ்டின் பாருங்கள், நிலமும் நீரும் பொதுவான வாழிடங்கள் ஆகும். வாழிடம் என்பது என்ன? இதுக்கான ஆன்சர் மேலே எழுதிக்கோங்க. ஓர் உயிரினம் வாழும் இடமே அதன் வாழிடம் எனப்படும். ஓர் உயிரினம் வாழும் இடமே அதன் வாழிடம் எனப்படும். அடுத்து ரெண்டாவது கொஸ்டின், பின்வரும் ஒவ்வொருவற்றிற்கும் 2 எடுத்துக்காட்டுகள் தருக. ஃபர்ஸ்ட் 2 பாருங்கள். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, நிலவாழ் விலங்குகள். நிலவாழ் விலங்குகளுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னா சிங்கம், பூனை. ரெண்டாவது, நீர்வாழ் விலங்குகள். நீர்வாழ் விலங்குகளுக்கு எடுத்துக்காட்டு வந்து மீன், நண்டு. அடுத்து மூணாவது, விலங்குகள் இடம் விட்டு இடம் நகர்வது ஏன்? ஆன்சர் சைடில் எழுதிக்கோங்க. உணவு தேவைக்காக விலங்குகள் இடம் விட்டு இடம் நகர்கின்றது. உணவு தேவைக்காக விலங்குகள் இடம் விட்டு இடம் நகர்கின்றது. அடுத்து நாலாவது பாருங்கள், வண்ணத்து பூச்சி தேனை உணவாக எடுத்துக்கொள்ளும். அது போன்று மண்புழு எதை உணவாக உண்ணும்? இதுக்கு ஆன்சர் சைடில் எழுதிக்கோங்க. மண்புழு மண்ணில் உள்ள கரிம கழிவுகளை உணவாக உண்ணும். மண்புழு மண்ணில் உள்ள கரிம கழிவுகளை உணவாக உண்ணும். அடுத்து அஞ்சாவது பாருங்கள், தாவர உண்ணி ஊன் உண்ணி வேறுபடுத்துக. ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 81, 82 2 பேஜுமே எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 81 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 81ல் தாவர உண்ணிக்கு தாவர உண்ணின்னு போட்டு ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்துக்கோங்க. தாவரங்களை மட்டும் உணவாக உண்ணும். அதை வந்து ஃபஸ்ட் பாயிண்ட்டை எழுதிக்கோங்க. செகண்ட் பாயிண்ட்னு போட்டு இவை கூரான நேரான விளிம்புடைய தட்டையான வெட்டுப்பற்களை முன்புறம் கொண்டுள்ளன. அது வந்து செகண்ட் பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு எடுத்துக்காட்டுன்னு போட்டு மான், ஒட்டகச்சிவிங்கி அந்த 2 இதை மட்டும் எழுதிக்கோங்க. தாவர உண்ணின்னு போட்டு ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து தாவரங்களை மட்டும் உணவாக உண்ணும். அடுத்து இந்த 2வது பாயிண்ட், அடுத்து கீழே வந்து எடுத்துக்காட்டு எழுதிக்கோங்க. அடுத்தது ஊன் உண்ணிக்கு குறிச்சிக்கலாம். ஊன் உண்ணிக்கு ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து இறைச்சியை மட்டும் உணவாக உண்ணும். இது வந்து ஃபஸ்ட் பாயிண்ட்டை எழுதிக்கோங்க. செகண்ட் பாயிண்ட் வந்து இவை மிக கூரான கோரை பற்களை கொண்டுள்ளன. இதை வந்து செகண்ட் பாயிண்ட் எழுதிக்கோங்க. எழுதிட்டு எடுத்துக்காட்டுன்னு போட்டு கழுதை புலி, புலி அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதான் வந்து 5வது கொஸ்டினுக்கான ஆன்சர். இதை வந்து ஒரு வேறுபடுத்துக்க மாதிரி நீங்கள் எழுதிக்கணும். நான் சொன்ன இந்த 5வது கொஸ்டினுக்கான ஆன்சரை. அடுத்து 6வது கொஸ்டின், மனிதன் ஓர் அனைத்துண்ணியா அல்லது ஊனுண்ணியா? இதுக்கு ஆன்சர் சைடில் எழுதிக்கோங்க. மனிதன் ஓர் அனைத்துண்ணி. அடுத்து 7வது, உணவு சங்கிலிக்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக. இதுக்கு ஆன்சர் கீழே எழுதிக்கோங்க. இலைகள், வெட்டுக்கிளி, கோழி, பருந்து. அடுத்தது, பின்வருவனவற்றில் சரியான உணவு சங்கிலியை தேர்ந்தெடுக்க. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஈல கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இலைகள், பூச்சி, பறவை. அதை வந்து குறிச்சிக்கோங்க. இதோட 2வது லெசனுக்கான புக் பேக் ஆன்சர் பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் அடுத்தது பார்க்கலாம். தேங்க்யூ.